தங்க நாணயங்கள், என்ன அதிசயம்! இது எங்க இருந்து வருது? எங்க இருந்து வருது? கூப்பிடுங்க. கிராமத்துல இருக்க எல்லாரையும் கூப்பிடுங்க. கூப்பிடுறேன். தங்க நாணயங்கள் வானத்துல இருந்து விழுது. மக்கள் எல்லாரும் வாங்க. எல்லாரும் வாங்க. என்ன அதிசயங்க? தங்க நாணயங்கள், தங்க நாணயம் வருது. தங்க நாணயங்கள் எடுங்க. எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஓடி வாங்க. எல்லாரும் எடுத்துக்கலாம். என்ன அதிசயம்! சந்திரகாந்தா, வீரா, 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 தப்பு பண்ணவங்க தான்ப்பா மன்னிப்பு கேட்கணும். நான் உன்னை முழுசா நம்புறேன். எழுந்திரி, எழுந்திரு. போ வீரா, எனக்கு சோர்வா இருக்கு. நான் ஓய்வு எடுத்துக்கிறேன். அந்த பாட்டி கொடுத்த மருந்து எங்க இருக்கு? என்கிட்ட சொல்லுங்க. நீங்க எங்கே இருங்க. அம்மா, அந்த மருந்து எங்க இருக்குன்னு சொல்லுங்க. நான் எடுத்து தடவி விடுறேன். உங்களுக்கு உடனே சரியாயிடும். இந்த கிழவி எங்க போயிட்டா? ஆயிரா, சீக்கிரம் மருந்து எடுத்துட்டு வா, இல்லாட்டி வீரா முன்னாடி கூட்டு வெளிப்பட்டுரும். வீரா, 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 சீக்கிரமா வா. அங்க சந்திரகாந்தா அரண்மனை உச்சியில நிக்கிறான். எந்த நேரத்துல வேணாலும் அவ கீழே விழுந்துருவா. என்ன? ஆமா, சீக்கிரமா வா. நான் மருந்து கேட்டப்போ நீ ஏன் வரல? மருந்த தேய்க்கிறேன்னு சொன்னவன் ஓடிட்டானே. ஐரா, உன்னோட பையன் போயிட்டான். சந்திரகாந்த பேரை கேட்ட உடனே ஓடி போயிட்டான். வீரா, நீ மட்டும் என்ன காப்பாத்தாம இருந்திருந்தா அப்பவும் உனக்கு எதுவும் ஆயிருக்காது. நீ தப்பிச்சிருப்ப. உன்கிட்டயே மாய சக்தி இருக்கு. சாதாரண பொண்ணா இருந்தா நீ மேல இருந்து கீழே விழுந்திருப்ப. நீ காத்துல தானே பறந்துகிட்டு இருந்த. உன்னோட நகையெல்லாம் எங்க? மக்களுக்கு கொடுத்துட்டேன். ஆமா, மக்களுக்கு கொடுத்துட்டேன். வீரா, பெரியவங்க பசியோட தூங்கலாம், ஆனா குழந்தைங்க. அதுக்காக சட்டத்தை மீறலாமா? அம்மா சொன்னது என்ன ஞாபகம் இருக்குல்ல? நான் சட்டத்தை மீறிட்டேன்னு அம்மா கிட்ட போய் சொல்லு. அவங்க என்ன தண்டிக்கிட்டோம். மக்கள் பாவம் இல்ல. தங்கம் வானத்துல இருந்து வந்ததா அவங்க எல்லாம் நினைச்சிட்டு இருந்தாங்க. நான் கொடுத்த வாங்கிருக்க மாட்டாங்க, அதான் வீசி எறிஞ்சேன். நீ வா, அம்மா கிட்ட கூட்டிட்டு போ. நல்ல செயலுக்கு தண்டனை கொடுக்கறது வீராவுக்கு எதிரானது. உண்மையிலேயே நான் கொடுத்து வச்சவன். அதான் உன்ன மாதிரி ஒருத்தி எனக்கு மனைவியா கிடைச்சிருக்கா. பாத்தியா, காதல் தன்னோட வேலையை காட்டுது. இந்த காதல் தான் உன் சாம்ராஜ்யத்தை அழிக்க போகுது. உனக்கு ஞாபகம் இருக்கா, ரத்ன பிரபாவுக்கு வாளோட சக்தி எப்ப கிடைச்சதுன்னு? அவ ராஜா ஜெய்சிங்க காதலிச்சதுக்கு அப்புறம்தான். விஜயநகரத்து அரண்மனையில இதயங்களை பரிமாற அனுமதி இல்ல. நான் இன்னைக்கு ராத்திரி இந்த காதலர் அழிச்சிருவேன். இந்த மீனவ பெண் இந்த வீராவை அழிச்சிடுவா. வெறுக்க வைப்பேன்.
இன்னைக்கு ராத்திரி ராணி ஐராவதி வீர சந்திரகாந்தாக்காக விருந்து ஏற்பாடு பண்ணிருக்காங்க. மீனவ பெண்ணுக்கு விருந்தா? விருந்தெல்லாம் நம்மள மாதிரி இளவரசிங்களுக்கு தான் வைக்கணும். என் செல்ல சகோதரி, கொஞ்சம் யோசனை பண்ணி பாரு. அந்த இடத்துல வீராவும் இருப்பான். அவனை நம்ம மாய பார்வையால அப்படி இழுத்துக்கணும். நம்ம இந்த அழுகாடையோட எப்படி போறது? வீரன் நம்மள பார்த்து என்ன நினைப்பான்? ஜம்பா கிட்ட திருடலாம். வேலை கொடுத்தது அவதானே, அவகிட்ட எடுக்கிறதுல தப்பே இல்ல. நல்ல யோசனையா? வணக்கம் ராணி அம்மா. வணக்கம் ராணி அம்மா. உங்க அம்மாவுக்கு என்ன பிடிக்கவே பிடிக்காது. அப்புறம் எனக்காக இவ்ளோ பெரிய விருந்தா? இது இந்த அரண்மனையோட ஒரு சடங்கு. இவ்ளோ பெரிய விருந்தா இப்பதான் நான் பாக்குறேன். ராத்திரி விரும்பு ஆரம்பமாக போகுது. இனிமே இதுக்கு விடிவே கிடையாது. எனக்கு என்னமோ ரொம்ப பயமா இருக்கு. பயப்படாத, நான் தான் உன் கூடவே இருக்கேன்ல. இந்த விருந்தே ஒரு சூழ்ச்சி தான். நீ என் அம்மாவுக்கு எதிரா என்ன மாய வேலை செஞ்சிருக்கன்னு தெரிஞ்சு போயிடும். அங்க பாரு, நம்ம வீரா குடிக்கிறான். சந்திரகாந்தா, இங்க இருந்து கிளம்பு. இனி ஒரு நிமிஷம் கூட நாம இங்க இருக்கக்கூடாது. அங்க விருந்து நடந்தப்ப உன்னை அப்படி அவமானப்படுத்தினாங்க. ஆனா நீ எல்லாத்தையும் அமைதியா பொறுத்துக்கிட்டு இருக்க. விருந்தை விட்டுட்டு நீ அப்படியே எந்திரிச்சு வந்திருக்க வேண்டியதானே. என் தோழி அப்படி இருந்து நான் பார்த்ததே இல்ல. இந்த சந்திரகாந்தா வேற, அந்த சந்திரகாந்தா வேற. அப்புறம் அந்த வீரா நம்ம சூரிய நகரத்துல பார்த்த வீரா இல்ல. இந்த வீரா வேற யாரோ. அவன் உன்னை காதலிக்கிறான்னு நான் முழுசா நம்பினேன். அதனாலதான் நான் கூடவே இருந்தேன். ஆனா அவன் என்ன பண்ணான்? ஏதோ சடங்குங்கிற பேர்ல அந்த பயங்கரமான காட்டுக்கு உன்னை அனுப்பி வச்சான். அவன் உன்னை காதலிக்கவே இல்லைன்னு எனக்கு அப்பவே சந்தேகம் வந்துருச்சு. இங்க பாரு சந்திரகாந்தா, இனி ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க வேண்டாம். விஜயநகரத்தை விட்டு கிளம்பிடலாம். அப்பா அம்மா இருக்கிற அந்த இடத்துக்கே நம்ம போயிடலாம். சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, உன்னோட கண்ணுல கண்ணீரா? கண்ணீர் இல்ல உமங், இது வலி. இன்னைக்கு என் இதயம் உடைஞ்சிருச்சு. சந்திரகாந்தா, ஒரு உறவு உடைஞ்சாதான் இதயமும் உடையும். ஆனா நீ இந்த கல்யாணத்தை ஒரு கல்யாணமாவே ஏத்துக்கலையே. அப்புறம்? ஆமா உமங், எனக்கு இந்த கல்யாணம் நடந்தப்ப என் மனசு அதை ஏத்துக்கல. ஆனா இங்க வந்ததும் வீரா என் முகத்துல புன்னகை ஏற்படுத்தினா. அந்த புன்னகை காதல் ஆயிடுச்சு. நீ என்ன சொல்ற? ஆமா உமங், நான் காதலிக்க ஆரம்பிச்சிட்டேன். முதல்ல அவன் கூட என்னால இருக்க முடியல. இப்ப அவன் இல்லாம என்னால இருக்க முடியல. காதலா? இது அவளோட எதிரி நாடு. நான் எதிரி ராணியோட மகன். எதிரியை எப்படி காதலிக்க முடியும்? ஒரு சாதாரண மீனவ பொண்ணுக்கு ஒரு இளவரசன் மேல காதலா?
இந்த சந்திரகாந்தாவோட கதையே வேற. இதுக்கான பதில சந்திரகாந்தா தான் தர முடியும். சந்திரகாந்தா, இப்ப நீ என்கிட்ட சொன்னதெல்லாம் உண்மையா? சந்திரகாந்தா, நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். தனியா. சந்திரகாந்தா, விருந்துல நான் என்ன குடிச்சேன்னு எனக்கே தெரியல. என்னையே நான் மறந்துட்டேன். என்ன பண்ற நீ? உனக்கு பிடிச்சத நீ பண்ற, எனக்கு பிடிச்சத நான் பண்றேன். நான் என்ன பண்ண? நம்பிக்கை. ஏன் மேல நம்பிக்கை வைக்காத. நில்லு. நான் உன்கிட்ட ஒரு கேள்வி கேட்டிருக்கேன். நமக்குள்ள எந்த உறவும் இல்ல, ஏன் கேள்வி கேக்குற? இங்க பாரு, நீ கோவமா இருக்கன்னு எனக்கு தெரியும். தப்பு நடந்துருச்சு. எனக்கு ஒரு வாய்ப்பு கொடு. எதுக்கு ஏமாத்தவா? இல்ல, உறவை உரமாக்க. இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதையும் மறைக்க மாட்டேன். நீயும் என்கிட்ட எதையும் மறைக்க கூடாது. அதுதானே உண்மையான உறவு. ஆமா, என்ன அப்படியே ரொம்ப மதிச்சிட்ட. விருந்துல அப்படியே எனக்கு மரியாதை கொடுத்த. எல்லாரும் முன்னாடியே என்ன அவமானப்படுத்திட்ட. போதும், இனி வேணாம். நீயும் என்கிட்ட வராத, நானும் உன்கிட்ட வர மாட்டேன். சரி போ. நீ எங்க போகணும்னு நினைக்கிறியோ அங்க போ. ஏன், என்னாச்சு? போகலையா? சொல்லு. என்னை விட்டு போக விரும்பலையா இல்ல வேற ஏதாவது காரணமா? சந்திரகாந்தா, நான் உன்கிட்ட தான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். பதில் சொல்லு. உண்மை என்ன? உன்னை பத்தின உண்மை என்ன? நீ என்ன காதலிக்கிறியா? இல்ல. அப்படின்னா விஜயநகரத்தை விட்டு போயிடு. மாட்டேன். ஏன்? எனக்காகவா? ஏன் வீட்டுக்காக, என் வீட்டோட பாதுகாப்புக்காக. சூரிய நகரத்துக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். நான் இங்க இருக்கிற வரைக்கும் அதுக்கு எந்த ஆபத்தும் இல்லை. அப்ப இதுதான் உண்மையா? சரி, இதுதான் உண்மைனா அப்ப நீ இங்கே இரு. எங்கேயும் போகாத. இங்கே இரு. இந்த அரண்மனையிலேயே இரு. நானும் எங்கேயும் போக மாட்டேன். ஆனா ஒரே அறையிலேயே இருப்போம். ஒன்னா இருக்க மாட்டோம். நான் என் எல்லையை மீற மாட்டேன். நீ சத்தியம் பண்ண. நீயும் உன் எல்லையை மீறக்கூடாது. மீற மாட்டேன். வீராவுக்கு என்ன இடம்ன்றத புரிய வச்சுட்டேன். இனி ஏன் இடம் என்னன்றதை நிரூபிக்கணும். ஏன் மரியாதையை காப்பாற்றணும். இவ தலையும் உடம்பையும் ரெண்டாக்கிடுவேன். போதும், ஐராவதியை ரொம்ப பொறுத்துக்கிட்டேன். இனி பொறுமையா இருக்க மாட்டேன். மருமகளை மக மாதிரி பாத்துக்கணும். அவளை இளவரசி மாதிரி பாத்துக்கணும். இது விஜயநகரம், மாய உலகின் தலை சிறந்த மாய நகரம். ஐராவதி விரும்பினாலும் விரும்பலனாலும் நான் இந்த மாளிகையோட இளவரசியாவேன். நான் வீராவோட இருந்தாலும் இல்லைனாலும் விஜயநகரத்துல அந்தஸ்தோட தான் வாழ்வேன். இனி யார் முன்னாடியும் தலகுனிய மாட்டேன். இளவரசியா தான் வாழ்வேன். ஐராவதி சூரிய நகரத்தை அழிக்க ஏதாவது திட்டம் போடுறாங்களான்னு நான் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்.
ஏய் கிழவி, போதும் நிறுத்து. என்னையும் என் பையனையும் மோத வைக்கலாம்னு நினைக்காத. என் பையன் என்னைக்கும் என்னை ஏமாத்த மாட்டான். சம்பா சொன்னதை நீ கேட்கல? அந்த மீனவ பெண் என் பையன் கிட்ட என்னெல்லாம் சொன்னா நீ கேட்டியா? அதுக்கு என் பையன் என்னெல்லாம் பதில் சொன்னா நீ கேட்டியா? 2 பேருக்கும் நடுவுல ஒரு ஆபத்தான திரை விழுந்துருச்சு. ஆனா நீ என்னோட தோல்வின்னு சொல்றியா? வேண்டாம், உன் பையன் மேல நீ அவ்வளோ நம்பிக்கை வைக்காத. ஒரு நாள் இதே மகன் உன் மரணத்துக்கு காரணமா இருப்பான். ஏன் மரணத்துக்கு இல்ல, அந்த பொண்ணோட மரணத்துக்கு. எவ்வளவோ பெரிய ராஜாங்கத்தை எல்லாம் 2 விஷயம்தான் அழிச்சிருக்கு. ஒன்னு சுயம், இன்னொன்னு துரோகம். முடிச்சிடுறேன். இன்னைக்கு நான் உன் கதையை முடிச்சிடுறேன். நீ எப்ப பேசினாலும் அபசகனமாவே பேசிக்கிட்டு இரு. போயிடு. நீ என்னோட மாய வளையத்தைய உடைக்க பாத்தியா? நீ இன்னையிலிருந்து எனக்கும் என் பையனுக்கும் எதிரா ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. பேசுனா நான் உன்னை அழிச்சிருவேன். அந்த மீனவ பெண் என் கால் தூசிக்கு கூட சமம் இல்ல. நீ என்ன அவளை புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்க? உதவி பண்ணுவேன்னு பார்த்தா எனக்கு உபத்திரம் கொடுத்துக்கிட்டு இருக்கியா? வரட்டும், நாம எதிர்பார்க்கிற அந்த பௌர்ணமி ராத்திரி வரட்டும். அந்த பொண்ணு சாவா, கண்டிப்பா அன்னைக்கு சாகுவா. எந்த பொண்ணு பத்தி ராணி பேசிட்டு இருக்காங்க? எந்த பௌர்ணமி ராத்திரி பத்தி சொல்லிட்டு இருக்காங்க? அந்த ராத்திரி எல்லாம் அப்படி என்ன இருக்கு? நீ இங்க என்ன பண்ற? அது வந்து ராணியம்மா, ரொம்ப சத்தம் கேட்டுச்சு, அதான் என்னன்னு. வாய மூடு. என்னுடைய அனுமதி இல்லாம என்னுடைய அறைக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிருக்கல. உன்னை நான் எரிச்சு சாம்பலாக்கிடுவேன். என்ன மன்னிச்சிடுங்கம்மா. நீ இப்படியே உன் ஆளுங்களை கொண்டுகிட்டு இருந்தா கடைசியில நீ தனியாதான் இருப்ப. அப்புறம் அந்த சந்திரகாந்தா உன்னை அழிச்சிடுவா. நான் உடைய மாத்தணும். அதுக்கு நீ வெளியே போகணும். ஏன்? நான் பாத்துருவேன்னு பயமா இருக்கா என்ன? இல்ல, நம்பிக்கை இல்ல. அப்போ நம்பிக்கை வைக்க கத்துக்க. ஒரு தடவை முயற்சி பண்ணி பாரு. வேணாம், நீ நிச்சயம் பாப்ப. இனிமே பார்க்க முடியாது. உறவு இருக்கு, ஆனா உறவுல காதல் இல்ல. ஏன்னா நம்பிக்கை இல்ல. என்னைக்கு என் மேல உனக்கு முழு நம்பிக்கை வருதோ அன்னைக்கு உன்னை பத்தின உண்மைய உன் வாயாலேயே சொல்ல வைப்ப. வா கந்தா, இன்னைக்கு நீ முழு இரவு நிறைஞ்ச இடத்துக்கு போகணும். அவங்க இருள் நிறைஞ்ச இடத்துல தான் இருப்பாங்க. அம்மாவாசையில காளான தேடுறவங்க அவங்க. நீ இப்பவே இருள் நகருக்கு போய் ஆகணும். இந்த மடலை அவங்க கிட்ட கொடு. இந்த மடலை ராணி ஐராவதி கொடுத்து விட்டான்னு சொல்லு. இந்த மடலை யார்கிட்ட கொடுக்கணும் மகாராணி? இருள் நகருக்கு போன உடனே யார்கிட்ட இதை கொடுக்கணும்னு நீயே தெரிஞ்சுப்ப. அப்புறம் கவனமா போயிட்டு வா. அங்க ஒவ்வொரு அடியிலையும் ஆபத்து இருக்கு. நீ திரும்ப சாகாம வரணும்ல. நீங்களா? உனக்கு உதவி பண்ண வந்திருக்கேன். ஆனா நீங்க ராணி ஐராவதியோட ஆளாச்சே.
அவளுக்கு என்னோட அருமை தெரியல. அவ என்ன ரொம்ப கொடுமைப்படுத்துறா. அவ இப்போ உனக்கு எதிரா கொடுமைப்படுத்துறத பார்த்தா எனக்கு கவலையா இருக்கு. ஆனா அவ கொடுக்கற ஒவ்வொரு அடிக்கும் நீ பதில் அடி கொடுக்கற. இன்னையில இருந்து அந்த ராணிக்கு இல்ல, உனக்கு தான் உதவ போறேன். ஏன் நீங்க எதுக்காக ராணி ஐராவதியை விட்டுட்டு ஏன் கூட வரணும்? ஏன்னா நீ ஒரு மாய சக்தி. உனக்குள்ள மிகப்பெரிய சக்தி இருக்கு. அவ்வளோ பெரிய மாயாவதியான ஐராவிய தூங்க விடாம செஞ்சிட்டு இருக்கு. நினைச்சு பாரு, உனக்குள்ள பெரிய சக்தி இருக்கு. பாத்துக்கிட்டே இரு, ஒரு நாள் இதே சக்தி விஜய நகரத்தை ஆளப் போகுது. என்கிட்ட எந்த சக்தியும் இல்ல. இருக்கு, உன்கிட்ட சக்தி இருக்கு, மிகப்பெரிய சக்தி. நான் அந்த சக்திகளை வெளியே கொண்டு வருவேன். சொல்லு, நான் உன் கூட இருக்கணுமா? நான் எப்படி நம்புறது? இது சூழ்ச்சியா கூட இருக்கலாம்ல. என்ன நீ நம்பலாம். என் மேல நம்பிக்கை வை. நம்பிக்கையை கொடுங்க.